செய்கிறான். தர்ஷீஷுக்கு போகிறதுக்காக கப்பல் செய்கிறான். இந்த கப்பல் என்ன ஆயிடுச்சா? உடஞ்சி போச்சு. ஒரு காரியம் கவனிச்சுங்க, யோசபாத்துக்கு 3 கூட்டம் விரோதமாக வந்தபோது ஜெயம் கிடைச்சிது. இப்போ அவன் வாழ்க்கை ஜெயமாக தான் இருந்துச்சு. திடீர்னு யோசபாத்துக்கு ஒரு தோல்வி. அவன் செஞ்ச கப்பல் என்ன ஆயிடுச்சான்? உடஞ்சி போச்சு. இப்போ கவனிச்சுங்க, நிறைய காரியம் நமக்கு வெற்றியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய படிப்பில் தோல்வியை சந்திக்கிறாங்க. படிப்பு தோல்வியில் முடிஞ்சிருச்சு. முதல் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ என்னால் படிக்க முடியல. ஏன் படிக்க முடியலன்னா படிப்பில் ஏதோ தோல்வி வருது. வியாபார தோல்வியில் முடியுது, தொழில் தோல்வியில் முடியுது, குடும்ப வாழ்க்கை உடஞ்சி போச்சு. கவனிக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம் என்ன ஆகி போச்சு? உடஞ்சி போச்சு. ஊழியமே இல்லாமல் போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நொறுக்கி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா வெற்றி மேல் வெற்றி பெற்றவங்க இப்போ எதை சந்திக்கிறாங்க? தோல்விகளை சந்திக்கிறாங்க. கவனிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். படிப்பில் ஏன் இப்படி ஒரு தோல்வி? நல்லா தான் என் பிள்ளை படிச்சுட்டு இருந்தான், நல்லா தான் என் பையன் படிச்சுட்டு இருந்தான். இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறதுல ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான். ஏன் படிக்க மாட்டேங்கிறான்? வேலை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வியாபாரம் நல்லா தான் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ வியாபாரம் போச்சு. தொழில் நல்லா தான் நடந்துட்டு இருந்துச்சு, தொழில் போச்சு. என் குடும்பத்தில் சந்தோஷமாக தான் இருந்தோம், இப்போ குடும்பம் உடஞ்சி போச்சு. ஊழியம் நல்லா செஞ்சுட்டு இருந்தோம், ஊழியத்தை என்னால் செய்ய முடியல. முதல் மாதிரி என்னால் வேத வாசிக்க முடியல. வேத வாசிச்சா தூக்கமாக வருது, ஜெபம் பண்ணா தூக்கமாக வருது. முதல் மாதிரி என்னால் வேத வாசிக்க முடியல, முதல் மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல, முதல் மாதிரி என்னால் ஆராதிக்க முடியல, முதல் மாதிரி என்னால் சபைக்கு வர முடியல. இப்போ எதை செஞ்சாலும் எல்லாமே தோல்வியாக முடியுதுன்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் ஆண்டு கேட்டே இருந்தேன், ஆண்டவரே இன்னைக்கு என்ன வார்த்தை மூலமாக பேச போறீங்க? ஆண்டு சொன்ன காரியம் தெரியுமா? நிறைய பேருடைய கப்பல் என்ன ஆயிடுச்சு? உடஞ்சி போச்சு. உடஞ்சி போன கப்பல்களை கர்த்தர் காண்பித்தார். அப்போ நிறைய பேருடைய படிப்பில் தோல்வி, வேலையில் தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி, தொழிலில் தோல்வி, குடும்ப வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சிருச்சு. ஊழியத்தையும் உருப்படியாக செய்ய முடியல, ஆவிக்குரிய காரியங்களில் தோல்வியை சந்திக்கிறாங்க. ஏன் இந்த கப்பல் உடைஞ்சுது? ஏன் படிப்பில் இவ்வளோ போராட்டம்? ஏன் வேலையில் இப்படி போராட்டம்? ஏன் வியாபாரத்தில் இப்படி போராட்டம்? ஏன் தொழிலில் இப்படி போராட்டம்? ஏன் ஊழியத்தில் போராட்டம்னு சொன்னால் ஒரு காரியம் தான் எங்கள் ஆண்டு சொல்கிறாரு. ஏன் நீ பிரச்சனையை சந்திக்கிறது தெரியுமா? ஏன் உன் கப்பல் உடைஞ்சிருச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது, கர்த்தரை சார்ந்திருக்கும் போது யோசபாத்தின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த யோசபாத் இப்போ யாரோட சென்றானா? அகசியா அப்படிங்கிறவங்க கிட்ட ஒரு ஐக்கியம் வச்சானா. என்னைக்கு இவன் அகசியாவோட கூடிக்கொண்டானோ அன்னைக்கு அவன் கப்பல் என்ன ஆயிடுச்சான்? உடஞ்சி போச்சு. புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அகசியாவோட கூடிக்கொண்ட போது கப்பல் என்ன ஆயிடுச்சா? உடஞ்சி போச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவையில்லாத கையை